சூர்யா, மா. என்னப்பா ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கியா? ஆமாம்மா. என்னம்மா சொல்லுங்க. ஒண்ணு இல்லப்பா சூர்யா, செக்கப்காக ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு இருக்கேன். செக்கப்பா? என்னமாச்சு? நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாதப்பா, சும்மா ஒரு ஜெனரல் செக்கப் தான். மாதாஜி, உங்களுக்கு ஹாஸ்பிடல் செக்கப்னதோ மாப்பிள பதறிட்டான் பாருங்க. சரிம்மா, நான் வேணா அப்பாயின்மெண்ட் வாங்கி தரட்டுமா? இல்லப்பா வேணாம், நீ உன் வேலைய பாரு, அதெல்லாம் சங்கரபாண்டி பாத்துப்பான். நான் உனக்கு தகவல் சொல்ல தான் வந்தேன். சரிம்மா. இவங்களாதான் இருப்பாங்களோ, அத கண்டுபிடிக்கிறேன். ஹலோ, என்னது? எவிடன்ஸ் கிடைச்சிருச்சா? அப்போ குற்றவாளியை பிடிச்சிடலாமா? ஏங்க, இது முன்னாடியே ஏன் சொல்லல? நான் போன் பண்ணாதான் சொல்லுவீங்களா? சிஸ்டர், நீங்க மாரியா கொலை பண்ணீங்கல்ல அந்த வழக்குல மறுபடியும் ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருச்சா சிஸ்டர்? வாய மூடு. வெரி குட் வெரி குட். நான் இததான் இத்தனை நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். குடோன்ல என்ன எவிடன்ஸ் கிடைச்சாலும் அதை வச்சு கண்டிப்பா அமைச்சர் மகனை கொலை பண்ண குற்றவாளிய நாம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகே ஓகே, நான் கிளம்பிட்டேன், இப்ப வந்துடுறேன். துர்கா, என்னாச்சு? போன்ல ஏதோ சவுண்டா பேசிட்டு இருந்த, ஏதோ குடவுன் எவிடன்ஸ்னு பேசிட்டு இருந்த. ஆமாங்க, அமைச்சரோட பையனை கொலை பண்ண அந்த குடோன்ல ஒரு சின்ன எவிடன்ஸ் இருக்கிறதா தகவல் வந்துச்சு. அத இப்பதான் சொல்றாங்க. ஏற்கனவே அவன் விஷயம் மிஸ் ஆயிட்டே இருக்கு, அதே மாதிரி இதுவும் ஆயிடக்கூடாதுல்ல. ஐயோ, எனக்கு பயமா இருக்குது. 10 மணிக்கு நானும் மத்த கான்ஸ்டபிள்ஸும் அங்க போய் அந்த எவிடன்ஸ கலெக்ட் பண்ண போறோம். அந்த எவிடன்ஸ் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அந்த குற்றவாளிங்க தப்பிக்கவே முடியாது. நான் வரேங்க. சரி. சிஸ்டர், நீங்க மாரியா கொலை பண்ணீங்கல்ல அந்த எவிடன்ஸும் நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் சிஸ்டர். நீ தேவையில்லாம இப்படி வாய விடுறதுனாலதான் எனக்கு டென்ஷன் ஆகுது. கொஞ்ச நேரம் சும்மா இரு. சூர்யா,